ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிறதுக்கு தேவையான ஒரு 50+ சென்டென்சஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சென்டென்சஸை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கே யூஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு யூஸ் பண்ணிடுங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா நீங்களே கண்ணாடி பார்த்து பேசிடுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். சரி வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். காலையில் எந்திரிச்சிருவீங்களா? நீங்கள் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்சிருவீங்களா, காலையிலே எழுந்திரிச்சிடுவீங்களா அப்படிங்கிறதான். டு யூ வேக் அப் ஏர்லி, அதாவது காலையிலே நேரத்துலேயும். ஸோ நம்ம காலையிலாம் சொல்ல மாட்டோம், நீங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சிருவீங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் தமிழில் பேசுகிறதுக்கு நம்ம பழக்கத்தில். ஸோ அதை நம்ம வந்து டு யூ வேக் அப் ஏர்லி அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நான் காலைல 6 மணிக்கே எழுந்திரிச்சிருவேன், 6 மணிக்கெலாம் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறதான் எப்படி சொல்லலாம். எஸ் ஐ வேக் அப் அட் 6 AM. இது நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அட் 7 AM சரி, 8 AM சரி. காலையில் எந்திரிக்கிறதுனா 5 AM 6 AM. எஸ் ஐ வேக் அப் அட் 6 AM. ஓகே, நீங்கள் இசை கேட்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு மியூசிக் கேட்குறக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தான். மியூசிக் கேட்க பிடிக்குமா அப்படிங்க. டு யூ லைக் லிசனிங் மியூசிக்? மியூசிக் கேட்க பிடிக்குமா அப்படிங்க. டு யூ லைக் லிசனிங் மியூசிக்? ஆமாம், எனக்கு இசை மிகவும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. எஸ் ஐ லவ் மியூசிக். எஸ் ஐ லவ் மியூசிக். நீங்கள் எந்த வகை இசை விரும்புகிறீர்கள்? என்ன எந்த டைப் ஆஃப் மியூசிக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம். வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ லைக்? வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டு யூ லைக்? எனக்கு கிளாசிக்கல் மற்றும் பாப் இசை பிடிக்கும். I like classical and pop music. I like classical and pop music. Classic and pop music. And நீங்கள் ஏதாவது இசைக்கருவி உங்களுக்கு வாசிப்பீங்களா அப்படிங்கிற. நீங்கள் ஏதாவது இசைக்கருவி வந்து வாசிப்பீங்களா, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிப்பீங்களா அப்படிங்கிறத கேட்குறோம். Do you play any musical instruments? Do you play any musical instruments? Do you play any musical instruments? நெக்ஸ்ட்டு, இல்லை ஆனால் நான் வந்து கிட்டார் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கற்றுக்கணுன்னு தோணுது, விரும்புகிறேன், லைக் பண்ணுறேன் அப்படிங்கிறத. நோ பட் ஐ வாண்ட் டு லேர்ன் கிட்டார். நோ பட் ஐ வாண்ட் டு லேர்ன் கிட்டார். ஏன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கிட்டார் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? எனக்கு அறிவியல் நம்பிக்கையுள்ள திரைப்படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ். ஐ லவ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ். நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க விரும்புகிறீங்களா? புக்ஸ் வாசிக்க விரும்புகிறீங்களா அப்படிங்க. Do you like reading books? Do you like reading books? புத்தகம் வாசிக்க விரும்புகிறீங்களா? லைப்ரரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம், நீங்கள் புக்கு வாசிக்க விரும்புகிறீங்களா, இல்லைன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகலாம் அப்படின்னு. ஓகே, do you like reading books? ஆமாம், எனக்கு நாவல்கள் வாசிப்பது பிடிக்கும். எனக்கு நாவல்ஸ் வாசிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறது. எஸ் ஐ என்ஜாய் ரீடிங் நாவல்ஸ். எஸ் ஐ என்ஜாய் ரீடிங் நாவல்ஸ். அடுத்து, நீங்கள் இப்போது எந்த புத்தகம் வாசிச்சிட்ருக்கீங்க? நீங்கள் இப்போ எந்த புக்கு வாசிச்சிட்ருக்கீங்க? கரண்ட்டாக எந்த புக்கு வந்து நீங்கள் வாசிச்சிட்ருக்கீங்க, படிச்சிட்ருக்கீங்க அப்படிங்க கேட்கலாம். விச் புக் ஆர் யூ ரீடிங் நவ்? விச் புக் ஆர் யூ ரீடிங் நவ்? எந்த புக்கை இப்போ நீங்கள் கரண்ட்டில் வந்து வாசிச்சிட்ருக்கீங்க? விச் புக் ஆர் யூ ரீடிங் நவ்? அடுத்து, நான் ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் வாசிச்சிட்ருக்கேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது, சுய முன்னேற்றம். ஓகே, ஸோ என்ன? ஐ எம் ரீடிங் அ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக். ஐ எம் ரீடிங் அ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக். நீங்கள் தேனி அல்லது காஃபி எதை விரும்புகிறீங்க? உங்களுக்கு டீயா காஃபியா எது உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு, எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அது. லைக் பண்ணுறீங்கன்னு இல்லை, ப்ரிஃபர் உங்களுக்கு எது அப்படின்னு தான். டு யூ ப்ரிஃபர் காஃபி ஆர் டீ? டு யூ ப்ரிஃபர்
டீ ஆர் காஃபி? நான் காஃபியை தான் விரும்புகிறேன் அப்படின்னு. ஐ ப்ரிஃபர் காஃபி. நான் காஃபியை தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு. அதை தான் நான் செலக்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு. உங்களுக்கு பிடித்த திருவிழா எது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? பிடித்த ஃபெஸ்டிவல். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்? எனக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தீபாவளி. நீங்கள் சமையல் செய்ய விரும்புகிறீங்களா? உங்களுக்கு சமையல் செய்ய விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? Do you like cooking? உங்களுக்கு சமையல் செய்ய பிடிக்குமா? ஆமாம். நான் புதிய சமையல் செய்முறைகளை முயற்சிக்க விரும்புகிறேன். புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறதுக்கு விரும்புவேன் அப்படின்றது. எஸ் ஐ லவ் குக்கிங் நியூ ரெசிபீஸ். நீங்கள் பொதுவாக என்ன சமைக்கிறீங்க? வாட் டு யூ யூஷுவலி குக்? பொதுவாகவே என்ன சமைப்பீங்க அப்படிங்கிறதா. சமைக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சமைப்பீங்க நம்ம பழக்கத்தில் பேசுகிறது. சமைப்பீங்க அப்படிங்கிறது வாட் டு யூ யூஷுவலி குக் அப்படின்னு. பொதுவாக என்ன சமைப்பீங்க? யூஷுவலாகவே என்ன குக் பண்ணுவீங்க அப்படின்னு. நான் எளிய தென்னிந்திய உணவுகளை சமைப்பேன். சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் நான் சமைப்பேன். ஐ குக் சிம்பிள் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ். நான் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் குக் பண்ணுவேன். ஐ குக் சிம்பிளான சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் நான் குக் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஐ குக் சிம்பிள் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ். உங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்களா? கூட பிறந்தவங்க இருக்காங்களா? Do you have any siblings? அப்படின்னா இது அண்ணன் தம்பின்னு கூட கிடையாது, கூட பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னு. சகோதரர்கள். ஓகே, தமிழ்ல நமக்கு இப்படி ஆடுது. Do you have any siblingsனால் அண்ணன் தம்பிலாம் அக்கா யாரும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கூட பிறந்தவங்கன்னு மட்டும் தான் சொல்கிறோம். ஆமாம், எனக்கு ஒரு இளைய சகோதரர், ஒரு யங்கர் பிரதர் இருக்காங்க அப்படிங்க. எஸ் ஐ ஹாவ் அ யங்கர் பிரதர். ஒரு சின்ன அண்ணன் இருக்கார் அப்படின்னு. எஸ் ஐ ஹாவ் அ யங்கர் பிரதர். ஒரு சின்ன அண்ணன் இருக்கார். நீங்கள் வேலை செய்கிறீங்களா அல்லது படிக்கிறீங்களா? நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம்ல. இது கண்டிப்பாக கேட்போம். ஆர் யூ ஒர்க்கிங் ஆர் ஸ்டடிங்? நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா இல்லை வேலை பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறது. ஆமாம், நான் ஒரு ஃப்ரீலான்சராக வேலை செய்கிறேன். செஞ்சிட்ருக்கேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். நான் ஒரு ஃப்ரீலான்சராக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. உங்களுடைய வேலை பிடிச்சிருக்கா? Do you like your job? உங்களோட வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Do you like your job? ஆமாம், நான் சுயமாக வேலை செய்கிறத விரும்புகிறேன். Yes, I enjoy working independently. 5 ஆண்டுகளே உங்களை எங்கே பார்க்குறீங்க? 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், எப்படி எங்கே வச்சு பார்ப்பீங்க அப்படின்னு. எங்கே வச்சு பார்ப்பீங்கன்னா நீங்கள் போய் டைம் ட்ராவல் பண்ணி பார்க்குறதில்ல. உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறீங்க? இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, காலேஜ் முடிச்சிட்டிங்க. ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் எப்படியா இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கலாம். நான் ஒரு டீச்சராக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்க சொல்லுவோம்ல. அதுக்கு 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு டீச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி 5 வருஷம் கழித்து நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க அப்படிங்கிறது. Where do you see yourself in 5 years? நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க? உங்களை 5 வருஷம் கழிச்சு, 5 வருடங்களில் உங்களை எங்கே in 5 இயர்ஸில். Where do you see yourself in 5 years? அது 5 வருஷம் கழிச்சு உங்களை எப்படியா பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதான். நான் என்னை ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக பார்க்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. ஐ see myself as a successful entrepreneur. ஓகே. நீங்கள் சாகச விளையாட்டுகளை விரும்புகிறீங்களா? ஸ்டண்ட்ஸ்
அட்வென்ச்சர்ஸ், ஸோ அது மாதிரி உங்களுக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ் அப்படின்னு. Do you like adventure sports? விளையாட்டுக்கள். Do you like adventure sports? ஆமாம், எனக்கு மலை ஏறுறது பிடிக்கும். Yes, I love trekking. நீங்கள் வண்டி ஓட்ட விரும்புகிறீங்களா? வண்டி ஓட்ட பிடிக்குமா? Do you like driving? ஆமாம், எனக்கு நீண்ட பயணம் லாங் டிரைவ் போகிறது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எஸ், ஐ லவ் லாங் டிரைவ்ஸ். உங்கள்கிட்ட கார் இருக்குதா? Do you have a car? No, ஆனால் என்கிட்ட பைக் இருக்குது. No, but I have a bike. நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போவீங்களா? Do you go to the gym daily? ஆமாம், நான் காலைல ஜிம்முக்கு போயிடுவேன். எஸ், ஐ go to the gym in the morning. காலைலே போயிடுவேன். நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்க, எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஹவு டு யூ ஸ்டே ஃபிட்டாகவே இருக்கீங்க, எப்படி ஆரோக்கியமாகவே இருக்கீங்க காலம் முழுக்க எப்படி அப்படின்னா, ஹவு டு யூ ஸ்டே ஃபிட்டாகவே இருக்கீங்க. அடுத்து, நான் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றேன், முறையாக உடைச்சி செய்கிறேன். ஓகே, ஹெல்த்தியான ஃபுட்டை நான் சாப்பிட்றேன், அப்புறம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஐ ஈட் ஹெல்தி அண்டு எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஓகே, ஐ ஈட் ஹெல்தி ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறேன். ஐ ஈட் ஹெல்தி அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படி? Do you follow any diet? ஆமாம், நான் அதிக புரதம் கொண்ட டயட் பின்பற்றுகிறேன். எஸ், ஐ ஃபாலோ ஹை ப்ரோட்டீன் டயட். நீங்கள் சோஷியல் மீடியா, உங்களுக்கு சோஷியல் மீடியா பிடிக்குமா? Do you like social media? ஆமாம், நான் வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. எஸ், ஐ யூஸ் இன்ஸ்டாகிராம் அ லாட். இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் உள்ளடக்கம் உருவாக்குறீங்களா? என்னது? Do you create content? கண்டென்ட்னா உள்ளடக்கமா? Do you create content? நான் இன்றைக்கி தான் கற்றுருக்கேன். ஆமாம், நான் தொழில்நுட்ப வீடியோக்களை உருவாக்குகிறேன். எஸ், ஐ மேக் டெக் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதான். உங்களுக்கு பிடித்த தொழில்நுட்ப சாதனம் எது? கேஜெட் தான், அதுதான் வந்து போட்டிருக்காங்க. பிடித்த உங்கள் ஃபேவரட் கேஜெட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டெக் கேஜெட்? தொழில்நுட்ப சாதனம் தொழில்நுட்ப டெக் கேஜெட். எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் கேமராஸ் பிடிக்கும். ஐ லவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கேமராஸ். நீங்கள் உலகம் சுற்றி பார்க்க விரும்புகிறீங்களா? வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்களா? பிடிக்குதா? பண்ணணுமா? Do you want to travel the world? உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு. Do you want to travel the world? ஆமாம், அதான் என் கனவு. எஸ், that's my dream. ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சென்டென்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.